வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்பு என்ன நீங்கள் விரும்பும் நபரும் சரி அல்லது நீங்கள் விரும்பாமல் இருக்கும் நபரும் சரி, உங்களை விரும்பினால் கண்டிப்பாக உங்களிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது உங்களிடம் அதிக அளவில் பேச முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் விரும்பவே இல்லை அப்படின்ற போது ஒருத்தங்க உங்களை விரும்பும் போதும் சரி, எந்த ஒரு டைமில் ஒருத்தங்க உங்களை விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி, ஆனால் அவங்க உங்களை விரும்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட அதிகமாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வச்சு உங்க கூட பேசணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லைன்னா உங்க கூட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஐ மீன் உங்களுக்குள்ள பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க கூட அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமேட்டு. அப்படி பழக்கம் இல்லாத போது உங்க கூட புதுசாக பேச ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி உங்க கூட பேசணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பான முறையில். உங்களை விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் உங்களை விரும்பும்போது நீங்கள் மற்ற ஆண்களுடன் அல்லது பெண்களுடன் பேசுவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பேசுவதை பேசி விடாமல் தடுப்பதற்கு அதிக அளவில் முயற்சி செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது நீங்கள் மற்ற எந்த ஒரு ஆண்கள் கூடயும் பெண்கள் கூடயும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஆண் ஐ மீன் உங்களை விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அது செம காண்டாகும். ஸோ அந்த ஒரு ரீசனால அவங்க உங்களை பேச விடாமல் தடுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களை விரும்பும் நபரிடம் மற்றவர்கள் பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அடிக்கடி அவர்களுக்கு அதிக அளவில் கோபம் வரும் உங்கள் மீது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது, இல்லை நீங்கள் விரும்பலை அவங்க மட்டும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது அவங்க கிட்ட போய் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க அப்படின்ற போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் வேறொரு பொண்ணை பற்றி நீங்கள் அதிகமாக புகழ்ந்து அந்த பொண்ணு அவ்வளோ கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அவ்வளோ அழகாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஆணுக்கு கோவம் வராமல் இருக்கும்? ஐ மீன் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் வேறொருத்தவங்க மேலே காமிக்கிறாங்கன்றது கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது நார்மலாக உங்களை விரும்புகிறவங்கள்ட்ட மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், எல்லார்ட்டையும் இல்லை. உங்களை ஒரு ஆண் உண்மையாக விரும்பினால் உங்களுக்கு இன்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது எந்த ஒரு விஷயத்திற்கும் யோசிக்காமல் உங்களுக்காக அதை செய்வார்கள். எந்த ஒரு டைமில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு பிடிச்சவங்களே யோசிக்கிறாங்களோ அப்போது நமக்கு தான் அவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நமக்கு பிடிக்கலன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் விரும்பின ஆணு உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆணு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எங்கே இதை போய் செஞ்சு நம்ம ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிப்போமோ, இந்த பிரச்சனை நம்ம எதுக்காச்சும் வந்துருமோன்னு யோசிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு உங்களை விட அவங்களோட லைஃப் தான் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக அதிகளவு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் உங்கள் லைஃப்பில். உங்களை ஒருவர் உண்மையாக விரும்பி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை புரிந்து கொண்டு தீர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள், நீங்கள் சொல்லாமல். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஒருத்தங்க உங்களை விரும்புகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற போது உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை ஒரு பிரச்சனை ஏதாச்சும் இதாயிடுச்சு அப்படின்ற போது நீங்கள் சொல்லாமலே அதை புரிஞ்சுக்க முடியும். அண்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய் உதவின்னு கேட்காமலே அவங்க உதவி பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னும் அவங்களோட மனசில் உள்ள உண்மையான காதல் உங்கள் மேலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, புரியல அப்படின்ற போது நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேளுங்க, கண்டிப்பாக புரியும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் செய்தட்டா பாய்.